ஜும்மா தொழுகையை முடித்துவிட்டு ஆஷூரா நோன்போடும் துவாக்களோடும் இந்த புனிதமான நாளை நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில மணி நேரங்களில் நாம் நோன்பு துறக்கப் போகிறோம். நோன்பு திறப்பதற்கு முன்னால் கேட்கும் துவாக்கள் அல்லாஹ்விடம் ஒருபோதும் மறுக்கப்படுவதில்லை. இன்றைய இந்த ஆஷூரா நாளில் நம்முடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம், கடலின் நடுவே தவித்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆகிய நபிமார்கள் தங்களின் ஆகப் பெரும் கஷ்டங்களின் போது கேட்டு அல்லாஹ்வால் உடனே அங்கீகரிக்கப்பட்ட 3 சக்தி வாய்ந்த துவாக்களை நாம் பார்க்கப் போகிறோம். இந்த துவாக்களை இன்று மாலை நீங்களும் ஓதி அல்லாஹ்விடம் கையேந்துங்கள். முதலாவது துவா மனித குலத்தின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா. வரலாற்றுச் சான்றுகளின்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறை அல்லாஹ் மன்னித்தான். சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டு பல வருடங்கள் அழுது அவர்கள் கேட்ட அந்த உன்னதமான துவா, ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. துவாவின் பொருள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். வாழ்க்கையில் செய்த பாவங்களால் நிம்மதி இழந்து தவிப்பவர்கள் இன்று மாலை நோன்பு திறக்கும் முன் இந்த துவாவை ஓதி கண்ணீர் மல்க பாவ மன்னிப்பு கேளுங்கள். இரண்டாவது துவா இந்த ஆஷூரா நாளின் மிக முக்கிய வரலாற்று நாயகரான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடையது. முன்னால் அலைமோதும் செங்கடல், பின்னால் துரத்தி வரும் பிரவுனின் கொடூர இராணுவம். இனி நாம் மாட்டிக்கொண்டோம் என்று மக்கள் கதறியபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்து ஓதிய வார்த்தை, கல்ல இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். இதன் பொருள், நிச்சயமாக இல்லை, என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு நல்வழி காட்டுவான். இந்த துவாவை ஓதிய அடுத்த நொடி கடல் இரண்டாகப் பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது மக்களும் காப்பாற்றப்பட்டார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் எதிரிகளின் தொல்லை, தீர்க்க முடியாத கடன் அல்லது பெரிய முட்டுக்கட்டைகள் இருந்தால் என் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை இன்று ஓதுங்கள். மூன்றாவது துவா மீனின் வயிற்றுக்குள் ஆழ்கடலின் இருளுக்குள் மாட்டிக்கொண்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் பிழைக்க வழியே இல்லை என்ற கட்டத்தில் அல்லாஹ்வை அழைத்து ஓதிய துவா. இந்த துவாவும் இதே ஆஷூரா நாளில்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்றும் வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்தவொரு முஸ்லிமாவது தன் கஷ்டத்தின் போது இந்த துவாவை கேட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை. திர்மிதி. இந்த 3 துவாக்களையும் இன்னைக்கு மாலை அசர் தொழுகைக்குப் பிறகு நோன்பு திறப்பதற்கு முன்னால் உள்ள அந்த பொன்னான நேரத்தில் அதிகமாக ஓதுங்கள். நபிமார்களுக்கு வழிவகுத்த அல்லாஹ் உங்களுடைய கஷ்டங்களுக்கும் கண்டிப்பாய் விடிவைத் தருவான். பரக்கத்தில்லாத வருமானம் குடும்பத்துக்கு அமைதி கொடுக்காது. எவ்வளவு பணம் வந்தாலும் என்னென்னவோ தேவைகளுக்காக அது கரைஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த பணத்தை வெச்சு நீங்க சந்தோஷமா வாழ்ந்த மாதிரி தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாமலே இருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த பரக்கத் எப்படி வரும்? ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு துவா, ஒரு நெறி, ஒரு பழக்கம், இந்த 3 போட்டாலே போதும், உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும். வாங்க அதைப் பத்தி விளக்கமா பார்ப்போம். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஹராம் காசை சாப்பிட்டால் அவன் தொழுகையை ஏற்கும் வரைக்கும் அவன் உடம்பில் அந்த காசு ஓடிக்கிட்டே இருக்கும். முஸ்லிம். இதோட அர்த்தம் என்னன்னா, நாம சம்பாதிக்கிற வழி தவறாக இருந்தால் அந்த காசு நம்மள விட்டு போயே ஆகணும். அது நம்ம கிட்ட தங்காது. ஏன் தெரியுமா? அது ஒரு ஆன்மீக எச்சரிக்கை, ஸ்பிரிச்சுவல் வார்னிங். அல்லாஹ் நம்மள நேசிக்கிறான், அதனாலதான் ஒரு தவறான வழியில சம்பாதிச்ச பணம் நம்ம கிட்ட தங்காம நம்மள விட்டு போயிடுது. ஏன்னா அந்த ஹராமான பணம் நம்மள இன்னும் பெரிய பாவங்கள்ல கொண்டு போய் தள்ளிடும். உங்க பர்ஸை காலி பண்றது மட்டும் பிரச்சனை இல்ல. உங்க ரிஸ்கை, உணவு, உடை,
இருப்பிடம், ஆரோக்கியம் போன்ற அனைத்து விதமான வாழ்வாதாரங்கள் காலி பண்றதுதான் உண்மையான பிரச்சனை. அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவது மிக முக்கியம். ஆனால் பலர் கிடைத்ததை கிடைத்தவாறே செலவு செய்கிறார்கள், வீண் விரயம் செய்கிறார்கள் அல்லது ஆடம்பரமாக செலவு செய்கிறார்கள். இது ஒருவிதமான நன்றியின்மை. அல்லாஹ் குரானில் நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று கூறுகிறான். நன்றியின்மையோடு செலவு செய்யும்போது அல்லாஹ் அந்த செல்வத்தில் இருக்கும் பரக்கத்தை நீக்கிவிடுகிறான். குரான்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் வட்டியை குறைச்சு சதகாவை பெருக்கிறான். இந்த வசனம் எவ்வளவு ஆழமானதுன்னு யோசிச்சு பாருங்க. நாம எதை பெருக்க நினைக்கிறோமோ வட்டி மூலம் அதை அல்லாஹ் குறைச்சுடறான். நாம எதை குறைக்க நினைக்கிறோமோ சதகா மூலம் அதை அவன் பெருக்கிறான். இதுதான் லாவ் ஆஃப் பாரகா. அதனால நாம நம்ம புரிதலை திருத்திக்கணும். இந்த விஷயங்களை தவிர்த்து ஹலால் வழியில் செல்வம் ஈட்ட முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூய்மையான வருமானத்தில் இருந்து சாப்பிடுங்கள், அதுவே நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் நினைக்க வைக்கும். ஹாகிம். இது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. ஹலால் வருமானம் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துகிறது, அல்லாஹ்வை நினைப்பதற்கான ஒரு ஊக்கியாக செயல்படுகிறது. ஹராம் கலந்த வருமானம் நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் துவாக்களையும் கூட பாதிக்கும் அபாயம் உண்டு. இப்போ பரக்கத்தை பெருக்கும், உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு சக்தி வாய்ந்த துவா பத்தி பார்க்கலாங்க. இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் காலை மாலை ஓதி வந்தார்கள். அல்லாஹும்ம இக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். துவாவின் பொருள், யா அல்லாஹ், என் தேவைக்கு சட்டத்திற்கு புறம்பான ஹராமானதிற்கு பதிலாக சட்டப்படி ஹலாலான வாழ்வாதாரத்தை எனக்கு வழங்குவாயாக, என்னுடைய தேவைகளை போதுமானதாக்குவாயாக, மற்றும் வேறு எவரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய அருளைக் கொண்டு என்னை போதுமானதாக்குவாயாக. இது ஏதோ கட்டுக்கதை இல்லை, திர்மிதியில் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தினமும் 3 முறை ஓதினார்கள். கடனில் மூழ்கிப் போயிருந்த ஒரு சஹாபி வெறும் 4 வாரம் இதை தொடர்ந்து ஓதிய பிறகு அவருக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைத்து எல்லா கடனையும் அடைத்துவிட்டார். இது வரலாறு. இந்த துவா எப்படி வேலை செய்கிறது? ரொம்ப சிம்பிள். முதலில் இது உங்கள் மூளையை நேர்மையான வழிகளை மட்டும் தேடச் சொல்லி ரீபுரோகிராம் செய்துவிடும். இரண்டாவதாக, நீங்கள் அல்லாஹ்வின் உதவிக்கு கதவை முழுவதுமாக திறந்து வைக்கிறீர்கள். ஒருவர் தினமும் இந்த துவாவை ஓதிவிட்டுத்தான் தன் வண்டியை ஓட்ட ஆரம்பிப்பார். திடீரென்று ஒரு நாள் ஒரு பெரிய நிறுவனம் அவருக்கு ஒரு நீண்டகால ஒப்பந்தத்தை கொடுத்தது. இதோ உங்களுக்கான சேலஞ்ச். நீங்கள் தயாரா? தினமும் 3 முறை இதை ஓதுங்கள். காலை மாலை எப்போது தோன்றுகிறதோ அப்போது. இதன் அர்த்தத்தை உங்கள் மனதில் வாங்குங்கள். அப்போதுதான் தவறான வழிகளைப் பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீர்கள். உங்கள் அடுத்த நடவடிக்கை என்னவென்று உடனடியாக திட்டமிடுங்கள். 1 மணி நேரம் ஓவர் டைம், ஒரு சின்ன முதலீடு. துவாவும் முயற்சியும் சேர்ந்தால் உங்களை யாராலும் தடுக்க முடியாது. இன்று இந்த துவாவை எடுத்துக்கொள்ளுங்கள். நாளை உங்கள் முழு உழைப்பை கொடுங்கள். 8 வாரத்தில் நீங்களே சொல்வீர்கள், என் வாழ்க்கை மொத்தமாக மாறிவிட்டது. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஹலாலான, பரக்கத்தான, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவான். நீங்க ஹலால் வழியில நடந்தா அல்லாஹ் உங்க கையில பணத்தை மட்டும் இல்ல, மனசுல அளவற்ற அமைதியையும் குடும்பத்துல சந்தோஷத்தையும் கொடுப்பான். இது வெறும் உலக வாழ்க்கைக்கான வெற்றி மட்டுமல்ல, மறுமை வாழ்க்கைக்கான ஒரு முதலீடுங்க. ஹலால் வருமானம் என்பது உங்க வாழ்க்கையின் அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் பலமாக இருக்கும்போது உங்க வாழ்க்கை எனும் கட்டிடம் உறுதியாகவும் பரக்கத்துடனும் இருக்கும். இறைவா, இந்த உம்மத்தின் ஒவ்வொரு உழைப்பையும் ஹலாலாக்கி அதுல பரக்கத் பெருக்கி அவங்க வீட்டை சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் நிரப்பி வைப்பாய். ஆமீன். اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله
வசல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.